அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியம் சார்ந்த வினாக்கள், அதோடு சேர்ந்து எந்தெந்த நூலுக்கு யார் யார் உரை எழுதியிருக்கிறாங்க, எந்த நூலை யாரெல்லாம் பதிப்பிச்சிருக்கிறாங்க, உரையாசிரியர்கள் பற்றியும் பல செய்திகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கும் முக்கியமான தரவுகள் இந்த வினாக்களில் இருக்குது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் வினா, பரிபாடல் உறுதி பொருட்கள் 4 நூல் இன்பத்தையே பொருளாக கொண்டு மணல் விளையாட்டு, புனல் விளையாட்டு இவற்றை பற்றி வரும் என்று சொன்னவர் யார்னா? பேராசிரியர். ரெண்டாவது வினா, பாண்டியர்களின் புகழ்பாடும் தொகை நூல்களில் ஒன்று எதுனா? பரிபாடல். பாண்டியர்களுடைய புகழ்பாடக்கூடிய நூல் பரிபாடல். தொல்காப்பிய உரையில் பரிபாடல் பற்றி எத்தனை பாடல்கள் கிடைக்கின்றன அப்படின்னா 11 பாடல்கள் கிடைக்குது, சிதைந்த நிலையில் கிடைக்குது. தொல்காப்பிய உரையில் பரிபாடல் பற்றினி எத்தனை பாடல்கள் கிடைக்குதுன்னா 11 பாடல்கள். நான்காவது வினா, பரிபாடலின் 3வது பாடல் யாரை பற்றியது அப்படின்னா திருமாலை பற்றியது. பாடியவர் யார்னா? கடுவன் இளவையினார். ஐந்தாவது வினா, பரிபாடல் தெய்வ வாழ்த்து பாடல் உட்பட காமப்பொருள் குறித்தும் உலகியலை பற்றி வரும் என்று சொன்னவர் யார்னா? நச்சினார்க்கினியர். பரிபாடல் தெய்வ வாழ்த்து பாடல் உட்பட காமப்பொருள் குறித்தும் உலகியல் பற்றி வரும் என்று சொன்னவர் நச்சினார்க்கினியர். ஆறாவது வினா, மலையும் ஆறும் ஊரும் பரிபாடலில் வர்ணிக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்னா? இளம்பூரணர். பரிபாடலில் இன்று நமக்கு கிடைக்கக்கூடியவை எத்தனைனா 22 பாடல்கள் கிடைக்குது. பழைய பாடல்களில் உரை மேற்கோளாக கிடைக்கும் பாடல்கள் 2. பழைய பாடல்களில் உரை மேற்கோளாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள் 2. 9வது வினா, சொற்சுவை பொருட்சுவை சிறந்த பொருட்களின் இயற்கை அழகு நன்கு தெரிவிக்கும் நூல் எதுனா? பரிபாடல். சொற்சுவை பொற்சுவை சிறந்த பொருட்களின் இயற்கை அழகு இதையெல்லாம் நன்கு தெரிவிக்கக்கூடிய பாடல்கள் எதுனா? பரிபாடல். அகமும் புறமும் கலந்த ஒரே 8 தொகை நூல் எதுனா? பரிபாடல். அகமும் புறமும் கலந்த ஒரே 8 தொகை நூல் பரிபாடல். இதில் வையை அகத்தை பற்றியதும் முருகன் திருமால் பற்றிய பாடல்கள் புறத்தை பற்றியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வையை என்பது அகத்தை பற்றிய பாடல்கள் உள்ளடக்கியது, முருகன் திருமால் பற்றிய பாடல்கள் புறத்தை பற்றியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 11வது வினா, அகநானூறு நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்னா? நாமு வேங்கடசாமி நாட்டார், ரா வேங்கடாசலம் பிள்ளை. அகநானூறு முழுமைக்கும் உரை எழுதினவர் யார்னா? நாமு வேங்கடசாமி நாட்டார், ரா வேங்கடாசலம் பிள்ளை. 12வது வினா, வரலாற்று செய்திகளை அதிகமாக கொண்ட அகம் சார்ந்த நூல் எதுனா? அகநானூறு. வரலாற்று செய்திகளை அதிகமாக கொண்ட அகம் சார்ந்த நூல் அகநானூறு. சங்க இலக்கியங்களில் திருமணம் பற்றிய செய்திகளை தரும் நூல் எதுனா? அகநானூறு. அதில் 2 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. 86வது பாடல், 136வது பாடல். அகநானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யார்னா? இடையன நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன். அகநானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யார்னா? இடையன நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன் என்பவர். அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார்னா? வே. ராசகோபால ஐயங்கார். அகநானூற்றை முதல்ல பதிப்பித்தவர் வே. ராசகோபால ஐயங்கார். 16வது வினா, சோழ நாட்டு வருவாய் எந்த நகரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா குடந்தை நகரத்தில். சோழ நாட்டு வருவாயை எந்த நகரத்தில் வைத்து பாதுகாத்தனர்? குடந்தை. 17வது வினா, சந்திரகுப்த மௌரியரின் மாமனான பிந்துசாரரின் தென்னக படையெடுப்புக்கு யார் உதவி செய்தாங்க அப்படின்னா வடுகர். சந்திரகுப்த மௌரியரின் மாமனான பிந்துசாரரின் தென்னக படையெடுப்புக்கு யார் உதவி செய்தாங்கன்னா வடுகர். அகநானூற்று பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. அகநானூறு பாடல்கள் பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 145. இதில் 2, 8, 12, 18 என்ற எண்ணிக்கையில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 80 பாடல்கள் இருக்குது. இது எந்த திணைக்கு உரியது அப்படின்னா குறிஞ்சி திணைக்கு உரியது. 2, 8, 12, 18 என்ற எண்ணிக்கையில் அமையக்கூடிய பாடல்கள் குறிஞ்சி திணைக்கு உரியது. அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சி நந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை எங்கே புதைத்து வைத்தனர் அப்படின்னா கங்கை கடியில் புதைத்து வைத்தனர். 21வது வினா, தேம்பாய் கனித்தேர் வீசு கவிதை ஓம்பா வள்ளல் என புகழப்படுபவர் யார்னா? நன்னன். தேம்பாய் கனித்தேர் வீசு கவிகை ஓம்பா வள்ளல் என புகழப்படுபவன் நன்னன். குன்றா நல்லிசை சென்றோர் உம்பல் என்று பாராட்டப்படுபவன் யார்னா? அவரும் நன்னன் தான். குன்றா நல்லிசை சென்றோர் உம்பல் என பாராட்டப்படுபவன் நன்னன். விரலியை முடிமுதல் அடிவரை வர்ணிக்கும் கேசாதிபாத வர்ணனை இல்லாத ஆற்றுப்படை நூல் மலைப்படுகடாம். விரலியை முடிமுதல் அடிவரை வர்ணிக்கும் கேசாதிபாத வர்ணனை எந்த நூலில் இல்லை அப்படின்னா மலைப்படுகடாமில் இல்லை, கூத்தார் அற்றுப்படை அதனுடைய மற்றொரு பெயர்.
பேரியாழின் தோற்றத்தை அழகிய மங்கைக்கு ஒப்புமையாக்கி பாடிய புலவர் பெரும் கௌசிகனார். பேரியாழின் தோற்றத்தை அழகிய மங்கைக்கு ஒப்புமையாக்கி பாடியவர் என பெரும் கௌசிகனார். 25வது வினா, மலையை யானையாகவும் மலையில் எழும் ஓசைகளை யானையின் பிளிரலாகவும் கொண்டு பெயர் பெற்ற நூல் எதுனா மலைப்படுகடாம். 26வது வினா, சிவந்த வாழைப்பூவை யானையின் முகத்தில் பாய்ந்த இரத்தக்கரை படிந்த வேல் என்று காட்சிப்படுத்தும் நூல் மலைப்படுகடாம். எக்கம் என்பதன் பொருள் வேல். எக்கம் என்பதுடைய பொருள் என்னன்னா வேல். 28வது வினா, நூல் முழுமைக்கும் நாட்டு வளம் இயற்கை வர்ணனைகளாகவே பாடப்பட்ட ஆற்றுப்படை நூல் எதுனா மலைப்படுகடாம். நூல் முழுமையும் நாட்டு வள இயற்கை வர்ணனைகளாகவே பாடப்பட்ட ஆற்றுப்படை நூல் மலைப்படுகடாம். இட்ட எல்லாம் பெட்டாங்கு விளையும் நிலம் யாருடையது அப்படின்னா நன்னன் நிலம். பண்புகளால் உயர்ந்தோரை பாராட்டி பாடும் புறத்திணை இலக்கியங்களில் மிக சிறந்தது எதுனா ஆற்றுப்படை நூல்கள். பண்புகளால் பாராட்டும் உயர்ந்தோரை பாராட்டி பாடும் புறத்திணை இலக்கியங்களில் மிக சிறந்தது ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை துறையில் அமைந்த பாடல்கள் பலவற்றை கொண்ட 8 தொகை நூல் எதுனா புறநானூறு பதிற்று 10. ஆற்றுப்படை துறையில் அமைந்த பாடல்கள் பலவற்றை கொண்ட 8 தொகை நூல்கள் புறநானூறு பதிற்று. நெடும் பாட்டுகளான 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. நெடும் பாட்டுகளான 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. இசை கலைஞர்கள் பலர் துறை பகைமை பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் வழிகாட்டியதாக உயர்ந்த பண்பாட்டை காட்டும் இலக்கியம் எதுனா ஆற்றுப்படை நூல்கள். இசை கலைஞர்கள் பலர் துறை பகைமை பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் வழிகாட்டியதாக உயர்ந்த பண்பை சுட்டக்கூடிய நூல் எதுனா ஆற்றுப்படை நூல்கள். 34வது வினா, பாடல் அடிகளே நூலுக்கு பெயராகி வந்தது எந்த 10 பாட்டுனா மலைப்படுகடாம். பாடல் அடியே நூலுக்கு பெயராகி வந்த 10 பாட்டு நூல் எதுனா மலைப்படுகடாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை பற்றிய உண்மையான பதிவேடு எதுனா புறநானூறு. 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய உண்மை பதிவேடாக கருதப்படக்கூடிய நூல் புறநானூறு. இது 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடிய புறநூல்களில் ஒன்று. தனித்தனி பாடல்களின் தொகுப்புக்கு என்ன பெயர் அப்படின்னா தொகை நூல் அப்படின்னு பெயர். தனித்தனி பாடல்களினுடைய தொகுப்புக்கு பெயர் தொகை நூல். புறநானூற்றில் கிடைக்காத பாடல்கள் 2 பாடல்கள் கிடைக்கல, 267 268. 38வது வினா, தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட கால பதிவுகளை கொண்ட நூல் எதுனா புறநானூறு. தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலகட்ட பதிவுகளை கொண்ட நூல் புறநானூறு. புறநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டிருக்குன்னா 6 பிரிவுகள். புறநானூரில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எண்ணிக்கை 6. புறநானூற்றை பாடியோருடைய எண்ணிக்கை என்னன்னா 156. புறநானூற்றை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 156. 41வது வினா, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. யார் பாடியிருக்கானா மோசிகீரனார் பாடியிருக்கிறாரு. 42வது வினா, யான் உயிர் என்பது அரிகை என்று வேந்தனுக்கு அவன் கடமையை உணர்த்தியவர் யார்னா மோசிகீரனார். யானுயிர் என்பது அரிகை என்று வேந்தனுக்குரிய கடமைகளை எடுத்து சொன்னவர் மோசிகீரனார். ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே என்று கடமையை பற்றி பாடியவர் என்ன பொன்முடியார். எந்த நூலில் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. 44வது வினா, மகளிரும் கல்வி வீரம் புலமையில் சிறந்து இருந்ததை கூறும் நூல் புறநானூறு. மகளிரும் பார்த்திங்கன்னா கல்வி வீரம் இதிலெல்லாம் சிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. பெண்களுடைய வீரத்தை புகழ்ந்து பாடக்கூடிய பகுதி என்னன்னா மோதின் முல்லை. 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்புக்கு பதிற்று 10ன்னு பேர். 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய தொகை நூல் எதுனா பதிற்று 10. 46வது வினா, கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவுபடாத புகழுடையோர் மரபில் தோன்றியவன் என்று பெரும் கௌசிகனால் பாராட்டப்பட்டவர் யார்னா நன்னன். கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவுபடாத புகழுடைய மரபில் தோன்றியவன் என்று பெரும் கௌசிகனால் பாராட்டப்பட்டவன் நன்னன். 47வது வினா, பல்குன்ற கோட்டம் என்னும் மலைநாட்டை ஆண்டவர் யார்னா நன்னன். பல்குன்ற கோட்டம் என்ற மலைநாட்டை ஆண்டவன் நன்னன். நன்னன் செய் நன்னனிடம் மலை எது அப்படின்னா நவிரமலை. நன்னன் செய் நன்னனுடைய மலை நவிரமலை. சேயாறு பாயும் வளமிக்க நாட்டை உடையவன் யார் அப்படின்னா நன்னன். சேயாறு பாயக்கூடிய வளமிகுந்த நாட்டை உடையவன் நன்னன்.
80வது வினா, பத்துப்பாட்டில் பாடலால் பெயர் பெற்ற நூல் மலைபடுகடாம். பத்துப்பாட்டில் பாடலால் பெயர் பெற்ற நூல் மலைபடுகடாம். கடாம் என்பதன் பொருள் என்னன்னா மதம் அப்படின்னு பெயர். கடாம் என்பதன் பொருள் மதம். காழ்மண்டு எக்கம் களிற்று முகம் பாய்ந்தன. இதில் காழ் என்பதன் பொருள் அப்படின்னா உறுதி. காழ்மாண்டு எக்கம் களிற்று முகம் பாய்ந்தன. இதில் காழ் என்பதன் பொருள் உறுதி. படுக்க வைத்ததை போன்ற, பாறை மீது பாதைகளை சரிவாக நிறுத்தி வைத்ததை போன்ற குறுகிய வழிகளை பற்றி கூறக்கூடிய நூல் மலைபடுகடாம். படுக்க வைத்ததை போன்று பாறை மீது பாதைகளை சாய்வாக நிறுத்தி வைத்ததை போன்ற குறுகிய வழிகளை கொண்ட செய்திகளை குறிப்பிடக்கூடிய நூல் மலைபடுகடாம். புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை. கூத்தாராற்றுப்படை எனப்படும் நூல் மலைபடுகடாம். நன்னன்செய் நன்னனின் தலைநகரம் செங்கன்மா. நன்னன்செய் நன்னனுடைய தலைநகரம் செங்கன்மா. மலைபடுகடாம் என்ற பெயரில் சிறப்பு எந்த அடியில் இடம்பெற்றுள்ளது? அதை கூறியவர் யார் அப்படின்னா 348வது அடியில் தான் மலைபடுகடாம் என்ற பெயருடைய சிறப்பு அமைஞ்சிருக்கு. அந்த அடி தான் நூலுக்கு பெயராக அமைஞ்சிருக்கும் என்று சொன்னவர் என்ன? நச்சினார்க்கினியர். மலைபடுகடாமை கூத்தாராற்றுப்படை என்று குறிப்பிடக்கூடிய இருவர் சேனாவரையர், இளம்பூரணர். மலைபடுகடாமை கூத்தாராற்றுப்படை என குறிப்பிடும் இருவர் சேனாவரையர், இளம்பூரணார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூல் எழுதியவர் என்ன? மா ராசமாணிக்கனார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூல் எழுதியவர் மா ராசமாணிக்கனார். காவிரி ஆற்றின் பெருமைகளை குறிப்பிடும் நூல் புறநாராற்றுப்படை. காவிரி ஆற்றின் பெருமைகளை சொல்லக்கூடிய நூல் புறநாராற்றுப்படை. இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் தொடர்பாகவும் நூலாசிரியர்கள் பற்றிய செய்திகளையும் நம்ம பார்த்தோம். இதில் 60 வினாக்கள் இருந்தது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் மிகுதியும் இடம்பெற்றிருந்தது. இந்த பகுதி உங்களுக்கு கட்டாயம் பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.